கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13 எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். In him you also, who you heard the word of truth, the gospel of your salvation, and believed in him, were sealed with the promised Holy Spirit. நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய இரட்சிப்பின் உறுதி மற்றும் நித்திய நம்பிக்கையின் அடிப்படையை விளக்கும் மிக முக்கியமான வசனமாகும். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இங்கே பவுலடிகளார் நீங்களும் என்று ஆரம்பித்திருக்கிறார். இங்கு எபேசு விசுவாசிகளுடன் பேசுகிறார். அவர் யூதர்கள் மட்டுமல்ல, புறஜாதிகளும், அதாவது ஜென்டைல்ஸும் ரட்சிக்கப்பட்டுள்ளனர் என்பதை வலியுறுத்துகிறார். இந்த அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் யூதர்களை நாம் என குறிப்பிட்டு, இந்த 13ஆம் வசனத்தில் நீங்களும் என கூறி புறஜாதியினரையும் சேர்த்து கொள்கிறார். அதாவது தேவனுடைய ரட்சிப்பு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பு நிச்சயம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கே சத்திய வசனம் என்பது தேவனுடைய நம்பிக்கைக்குரிய மாறாத வார்த்தையை குறிக்கிறது. அதாவது ரட்சிப்பின் சுவிசேஷம், தி காஸ்பல் ஆஃப் சால்வேஷன். இது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதையும், அவரை நம்பினால் பாவ மன்னிப்பு மற்றும் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதையும் அறிவிக்கிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 10:17 வாசிக்கிறோம். விசுவாசிகளான போது, அதாவது சுவிசேஷத்தை கேட்பது மட்டும் போதாது, அதை நம்ப வேண்டும். ரட்சிப்பு நாம் கேட்பதினால் அல்ல, நம் விசுவாசத்தினாலே நிறைவேறும். நாம் சுவிசேஷத்தை கேட்டு நம்பிக்கை வைக்கும் பொழுதே நாம் கிறிஸ்துவில் ஒன்றாகிறோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது மிகவும் முக்கியமான பகுதி. முத்திரை, அதாவது சீல் என்பது பண்டைய காலத்தில் ஒரு நபரின் சொந்த உரிமையை உறுதிப்படுத்தும் அடையாளம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனுடைய சொந்தமாக முத்திரை போடுகிறார். இது நம்முடைய சொந்த உரிமை மாற்றத்தை காட்டுகிறது. We now belong to God. இது நம்முடைய பாதுகாப்பையும் உறுதியையும் காட்டுகிறது. இது நம்முடைய இரட்சிப்பின் உறுதி பத்திரமாக இருக்கிறது. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர்
நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று பவுலடிகளார் கூறுவதை எபேசியர் 1:14 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வாசமாய் இருக்கிறார் என்பதே நாம் தேவனுடைய மக்களாகி உள்ளோம் என்ற சாட்சியாகும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று கூறப்பட்டிருப்பதை ரோமர் 8:16 வாசிக்கிறோம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1 அதிகாரத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்றும் நமக்கு அறிவுறுத்துகிறார். இதை எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். மொத்தத்தில் எபேசியன்ஸ் 1:13 teaches us 3 key stages of salvation. 1. Hearing the word of truth, the gospel message of salvation through Jesus Christ. Number 2, believing in Christ. Faith in Jesus brings us into salvation. Number 3, sealed with the Holy Spirit. The promised Holy Spirit marks believers as God's own and guarantees their eternal inheritance. The seal of the Spirit is God's mark of ownership, protection, and assurance that we belong to Him forever. சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நமக்கு போதிப்பது, நாம் ரட்சிக்கப்படுவது சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம், பின்னர் பரிசுத்த ஆவியால் தேவனுடைய சொந்தமாக முத்திரைப்படுவதன் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது. எனவே தினமும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் மனநிலையை பேணுவோம். தேவன் பேசும் ஒவ்வொரு சத்தியத்தையும் ஏற்கும் மனதோடு இருப்போம். கேள்வியை கிறிஸ்துவில் நம்பிக்கையாக மாற்றுவோம். எதுவாயினும் நம் நம்பிக்கையை குலைக்காத நிலைப்பாட்டுடன் இருப்போம். நாம் தேவனுடைய சொந்த மக்கள் என்பதில் உறுதியாக இருப்போம். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை நாடுவோம். பரிசுத்த வாழ்க்கை நடத்தி ஆவியை துக்கப்படுத்தாதிருப்போம். ரட்சிப்பில் நம்பிக்கையுடன் மகிழ்வோம். நித்திய நம்பிக்கையில் உறுதியாய் நிற்போமா? ரட்சிப்பு என்பது கேட்பதிலும் நம்புவதிலும் பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்படுவதிலும் நிறைவேறும் தெய்வீக அனுபவம். நாம் தேவனுடைய சொந்த மக்கள், பரிசுத்த ஆவியின் முத்திரையால் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள். ஆகையால் நாம் நம்பிக்கையோடும் பரிசுத்தத்தோடும் அவர் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்முடைய அன்புக்கும் உம்முடைய வார்த்தையின் சத்தியத்திற்கும் நன்றி கூறுகிறோம். இன்றைய தியான வசனம் மூலம் எப்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்பதையும், எப்படி பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டவர்களானோம் என்பதையும் மிக அழகாக நினைவூட்டினீர். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் கேட்பதில் மட்டுமல்லாமல் விசுவாசிப்பதிலும் உறுதியாய் இருக்க கிருபை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களில் வாசமாய் இருந்து எங்கள் நம்பிக்கையை நிலை நிறுத்தி நாங்கள் தேவனுடைய சொந்த மக்கள் என்பதை நாள்தோறும் நினைவூட்டும். எங்கள் வாழ்க்கை உம்முடைய சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்கவும்,
பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் அவருடைய வழி நடத்துதலை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் முத்திரையிடப்பட்ட மக்கள். அந்த முத்திரை எங்கள் இரட்சிப்பின் உறுதியும் நித்திய நம்பிக்கையும் என்பதை உணர்கிறோம். ஆகையால் எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை நடத்த முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.